அன்னை செய்தி. மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரம் தொடர்பாக சின்ன உடைப்பு என்ற பகுதியில் இருக்கும் மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்துதல் சட்டப்பிரிவின்படி நோட்டீஸ் வழங்க வேண்டும். அதனை பின்பற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம். அதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, சின்ன உடைப்பு பகுதியில் இருக்கும் மக்களை வெளியேற்றுவதற்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன? இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி என்னென்ன கருத்துக்களை முன்வைத்துள்ளார்? வேதவள்ளி, மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விஷயத்தில் ஒரு கருத்தை நீதிபதி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்துதல் சட்டப்பிரிவின்படி நோட்டீஸ் வழங்க வேண்டும். அதனை பின்பற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம். அதுவரை எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு கருத்தை நீதிபதி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த வழக்கு குறிப்பாக சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்த மலைராஜன், மணி உள்ளிட்ட 258 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு பகுதி மக்களை வலுக்கட்டாயமாக மாவட்ட நிர்வாகம் வெளியேற்றுகிறது. உரிய நோட்டீஸ் கொடுக்கப்படவில்லை. தங்களுக்கான மீள் குடிமர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. அதே போல இழப்பீட்டு தொகை குறைவாக வழங்கப்பட்டுள்ளது. எனவே எங்களை தற்போது வெளியேற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி மாலா முன்பாக இன்று அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்துக்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி மாலா இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்தல் சட்டப்பிரிவின்படி முறையாக நோட்டீஸ் வழங்க வேண்டும். அதனை பின்பற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தும் வழக்கு தொடர்பாக தமிழக நிலம் கையகப்படுத்தல் பிரிவின் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட வருவாய் மண்டல அலுவலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். வேதவள்ளி, சின்ன உடைப்பு பகுதி மக்களை வெளியேற்ற தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.